பல புதுமையான ஐடியாக்கள் எனக்கு இந்த இடத்துல தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கூகுளுடைய சிஇஓவான சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு. இதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. 2025ஆம் ஆண்டுல கூகுளுடைய தேடல்கள் மக்களை மிகவும் ஆச்சரியப்பட வைக்க போகுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம கூகுள் நிறுவனத்தை பற்றிய பல அப்டேட்களை சுந்தர் பிச்சை அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வின் போது பேசியிருக்காரு. சுந்தர் பிச்சை அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வின் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உலக அளவில் பார்க்க போனோம் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு மக்களாலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷன் மக்கள் எல்லோருமே ஏஐ உடைய பயன்பாட்டில் முதல் ஸ்டெப்ல தான் இருக்கும். இதுல பலவிதமான புதுமைகள் வர இருக்கு. அதற்காக தான் நாங்க தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சுந்தர் பிச்சை அவர்கள் பேசியிருந்தாரு. 2025ல கூகுள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை சுந்தர் பிச்சை கிட்ட கேட்கும்போது சுந்தர் பிச்சை என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா 2025ல வரக்கூடிய அப்டேட்கள் மக்களுக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். அது மட்டும் இல்லாம மிக கடுமையான கேள்விகளுக்குமே கூகுள் பதிலளிக்கும் வகையில் நாங்க நிறைய விஷயங்களை தயாரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுந்தர் பிச்சை அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்கள் எல்லாமே 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்க மாதங்களிலேயே மக்கள் பயன்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொருத்தர் சுந்தர் பிச்சை கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய நிறுவனங்கள்ல பணியாற்றும் ஊழியர்களுக்கு இலவசமாகவே உணவு வழங்குறீங்க இல்லையா, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கூகுளுடைய புதுமையான ஐடியாக்கள் எல்லோருமே நாங்க கேன்டீன்ல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சாதாரணமா வெளிப்பட்ட ஒரு ஐடியாக்கள் தான். அதுதான் தற்பொழுது நம்ம மிகப்பெரிய பயன்பாடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கேன்டீன்ல யாரையாவது சந்திக்கும் போது அப்படி இல்லைன்னா எதை பத்தியாச்சும் யோசிக்கும் பொழுதுதான் கேன்டீன்ல எனக்கு இந்த மாதிரியான ஐடியாக்கள் நிறைய புதுவிதமான ஐடியாக்கள் எனக்கு தோன்றி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிரியேட்டிவிட்டி உருவாகும் இடம் அப்படின்னா எங்கள் நிறுவனத்தினுடைய கேன்டீன் தான் அப்படின்னு சொன்ன சுந்தர் பிச்சை அவர்களுடைய இந்த பதில் பலரையுமே ஆச்சரியத்துல ஏற்படுத்தி இருக்கு.